இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கோட்டக் பேங்கோட கிரெடிட் கார்டு மூலமா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4500 ரூபாய் கேஷ்பேக் வந்து நான் வந்து வின் பண்ணியிருக்கேன். இந்த கேஷ்பேக்கை நான் வந்து எப்படி ஏர்ன் பண்ணேன், இதுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ஸோ இதை பத்தின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோல ரிவ்யூ பண்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கோட்டக் பேங்க் கிரெடிட் கார்டு யூசராக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உங்ககிட்டயும் கோட்டக் பேங்க் கிரெடிட் கார்டு இருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஃபெஸ்டிவல் ஆஃபர் வரும்போது உங்களுக்கு வீடியோவா அப்டேட் எடுத்து பண்றேன். நான் சொல்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி நீங்களும் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இது மாதிரி கேஷ்பேக் வந்து உங்களாலையும் வின் பண்ண முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரியல் கேஷாவே வந்து கிரெடிட்டட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட கிரெடிட் கார்டோட கிரெடிட் லிமிட். இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் கிரெடிட் லிமிட் இருக்கு, இதுல அவைலபிள் கிரெடிட் லிமிட் இருக்குது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா -4500 ரூபாய் அப்படின்னு காட்டுது. ஸோ அப்போ புரிஞ்சுக்கோங்க, என்னோட கிரெடிட் லிமிட் எதையுமே நான் ஸ்பெண்ட் பண்ணல. அது போக -4500 ரூபாய் அப்படின்னு காமிக்கிறது நம்மளோட அக்கௌண்ட்ல எக்ஸஸா இருக்கக்கூடிய ஒரு 4500 ரூபாய். அதாவது நான் வந்து எல்லா அமௌண்ட்டையுமே கரெக்டாக பே பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4500 ரூபாய் வந்து ஃபெஸ்டிவ் ஆஃபர் கேஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 23ஆம் தேதி எனக்கு வந்து இந்த ஒரு கேஷ்பேக் வந்து கிரெடிட்டட் ஆயிருக்குது. ஸோ இதை பற்றின டீட்டெயிலை இப்போ வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான கிரெடிட் கார்டு ஆஃபர் பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு கேஷ்பேக்கை நான் வந்து எப்படி வின் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த கேஷ்பேக் நான் வந்து எப்போ வந்து ஒர்க் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2025 அக்டோபரில் எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து வந்தது. ஸோ இந்த மாதம் அக்டோபர் 1லேருந்து அக்டோபர் 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து 70,000 இல்லை 70,000க்கு மேலே உங்களோட கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 4500 ரூபாய் கேஷ்பேக் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ் வந்து வந்தது. இதுக்கு வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிவேட் பண்ணுற பட்டனும் இருந்தது. ஸோ அதை கிளிக் பண்ணேன், ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லி வந்தது, அவ்வளோதான். ஸோ இதை வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆக்டிவேட் பண்ணதுலேருந்து 30 days டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது அக்டோபர் 1லேருந்து அக்டோபர் 31 வரைக்கும் தான். ஆனால் கஸ்டமர் கேரில் சொன்னது நீங்கள் என்னைக்கு ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அன்னையிலேருந்து 30 daysக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட கிரெடிட் கார்டு மூலமாக 70,000 ஸ்பெண்ட் பண்ணணும். இல்லை 70,000 இல்லை 70,000க்கு மேலே எவ்வளோ வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட் கார்டு மூலமாக தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ கோட்டக் பேங்க்ல என்கிட்ட 3 கிரெடிட் கார்டு இருக்குது. ஸோ உங்ககிட்ட 4 கிரெடிட் கார்டு இருந்தாலும் 4 கிரெடிட் கார்டுலையும் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணி 4ஐயும் சேர்த்து கூட்டும்போது உங்களுக்கு 70,000க்கு மேலே வந்தது அப்படின்னாலுமே இந்த ஒரு ஆஃபர் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபுல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிச்சுட்டு தான் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். எனக்கு வந்து இந்த ஆஃபர் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை. இது வந்து கிடைக்குமா கிடைக்காதா, ஏன்னா இதுக்கு முன்னாடி கோட்டக் பேங்க்ல இப்படி ஒரு கேஷ்பேக் ஆஃபர் நம்ம வின் பண்ணது கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு இது வந்து ரியலா ஃபேக்கா அப்படின்னு நமக்கு தெரியாமல் வீடியோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டைமில் வீடியோ பண்ணலை. ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரையல் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பண்ணலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது ரியலாகவே வந்து இந்த 4500 ரூபாய் கேஷ்பேக் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த ஃபெஸ்டிவல் ஸ்பெண்ட் ஆஃபர் வந்து வரும்போது உங்களுக்கு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் எனக்கு வரும்போது அது எல்லாத்தையுமே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃபர் வந்து போட்டாலுமே அதில் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் அதை வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, அவங்க சொல்கிற அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படி முடியும்னா கண்டிப்பாக நீங்களும் வின் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 தான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய இருந்தது. நமக்கு 70,000ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னோட வீடு வந்து கட்டிகிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் நான் வந்து கடையில் வாங்கும்போது மோஸ்ட்லி கிரெடிட் கார்டில் இருந்து யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக வந்து 70,000 ஸ்பெண்ட் பண்ணுறது பெரிய மேட்டர் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் மற்ற நார்மல் யூஸராக இருந்தாலும் நீங்கள் வாங்கக்கூடிய அத்தியாவசிய தேவைக்கான பொருள் எல்லாத்தையுமே நீங்கள் கிரெடிட் கார்டு மூலமாக ஸ்பெண்ட் பண்ணாலும் கண்டிப்பாக உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களால் இது மாதிரியான ரியல் கேஷ்பேக் ஆஃபர் வந்து வின் பண்ண முடியும். ஸோ கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான அப்டேட் ஆஃபர்லாம் இருக்குது. உங்களுக்கு கிரெடிட் கார்டை கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக கிரெடிட் கார்டு ஒரு வரப்பிரசாதம் தான். உங்களுக்கு கிரெடிட் கார்டை எப்படி யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி பில் பேமெண்ட் இது பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியலைன்னா அது நமக்கு ஒரு சாபம் தான். இதுதான் கிரெடிட் கார்டு வந்து நன்மையா தீமையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதுதான் பதில். ஸோ நமக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அது ஒர்த்தபுளான ஒன் ஆஃப் த ஒரு ஃபியூச்சர் தான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க 70,000 வந்து எப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணால் கன்சிடர் ஆகும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. சும்மாலாம் வந்து தந்துட மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ரெண்டு பேமெண்ட் அப்படிங்கிற ஃபியூச்சரை போட்டு வேறு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்லேருந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவீங்க. அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிட முடியும். 70,000
20,000க்கு மேலேயே பில் பேமெண்ட் வந்து பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் வந்து கன்சிடர் வந்து பண்ண மாட்டாங்க. இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு அந்த ஆஃபரை ஆக்டிவேட் பண்ணதுமே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருந்தாங்க. அதை எல்லாத்தையும் வியூ பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்து இதை வந்து ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டகரிக்கெலாம் வந்து கன்சிடர் வந்து பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னலாம் அப்படிங்கிறது இந்த பேராகிராஃபில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஃபீ, தேர்ட் பார்ட்டி மூலமாக நம்ம வந்துட்டு 2 பேமெண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறது, இன்சூரன்ஸ் பேமெண்ட், வாலெட் லோடிங், யூட்டிலிட்டி பில் பேமெண்ட், டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இது மாதிரியான டிரான்சாக்ஷன் எல்லாம் கன்சிடர் வந்து பண்ண மாட்டோம். ஆன்லைன் ஸ்கில் கேமிங், கவர்மெண்ட் சர்வீஸ் டிரான்சாக்ஷன், ஸோ இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டெல்லாம் நாங்கள் கன்சிடர் வந்து பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் எதுவுமே பண்ணலை. எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வாங்க வேண்டியிருந்தது. இன்னைக்கு ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்டீல் கம்பி வந்து வாங்க போகிறோம் அப்படின்னா அதுவே 1 லட்சம் 2 லட்சத்துக்கு மேலே வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு 1 லேக்குக்கு பில் வரும்போது ஒரு டைம் 50,000 பே பண்ணால் அதுக்கு அடுத்த 1 வீக் கழிச்சு மறுபடியும் ஒரு 20,000 30,000 அந்த மாதிரி நான் வந்து யூபிஐ பேமெண்ட் வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமாக பண்ணினேன். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியரஸ்ட் ஒரு 95,000 கிட்ட நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணினேன் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து நமக்கு எப்போ கிரெடிட்டட் ஆகும் அப்படிங்கிறது நான் வந்து ஒழுங்காக ரீட் பண்ணலை. கிட்டத்தட்ட டிசம்பரில் நமக்கு கிரெடிட்டட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா இவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அடுத்த 60 நாள் கழிச்சு இந்த ஒரு கேஷ்பேக் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட்டட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு 60 நாள் கழிச்சு செக் பண்ணும்போது, அதாவது டிசம்பரில் செக் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு கேஷ்பேக்குமே வந்து கிரெடிட்டட் ஆகலை. அதுக்கப்புறம் கால் பண்ணி நான் வந்து கேட்டப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஜனவரி எண்டுக்குள்ளே கிரெடிட்டட் ஆயிரும், நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண எல்லா ரெக்கார்ட்ஸுமே கரெக்டாக இருக்குது, நீங்கள் ஆக்டிவேட்டட் வந்து பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு டெஃபினட்டாக கிரெடிட்டட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை வந்து கன்சிடர் வந்து பண்ணலை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு இப்போ இந்த ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி எண்டுக்குள்ளே கிரெடிட்டட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக இன்னைக்கு ஜனவரி 29 இன்னைக்கு வந்து என்னோட கிரெடிட் கார்டு அக்கௌண்ட்டை செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 4,500 ரூபா மைனஸில் கிடந்தது. ஸோ என்னடா மைனஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் ஆஃபர் அப்படிங்கிறத இந்த ஒரு கேஷ்பேக் ஆஃபர் வந்து கிரெடிட்டட் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வந்து ரிசீவ் பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் பாசிபிள் தான். உங்கள்கிட்ட வந்து கொட்டாக் பேங்கோட கிரெடிட் கார்டு இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் ஆஃபர் வந்து போடும்போது அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி அவங்க சொல்கிற அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கும் இது மாதிரி கேஷ்பேக் ஆஃபர் வந்து கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த ஃபெஸ்டிவல் ஆஃபர் வந்து வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ பண்ணுறேன். ஸோ எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும், அதில் இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன, இது எல்லாத்தையுமே ரீட் பண்ணி உங்களுக்கு அப்டேட்டட் வந்து பண்ணுறேன். ஸோ நீங்களும் கிரெடிட் கார்டு யூசர், அது கொடாக் பேங்க் கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரியான கேஷ்பேக்கை நீங்களும் வின் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கேஷ்பேக் ஆஃபரை எப்படி வின் பண்ண, எப்படி வந்துட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.